ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போதுன்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கு எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பர்டிகுலராக விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுத மாணவர்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லாட் புக்கிங்லாம் நடந்தாச்சு. அதுக்கடுத்து எக்ஸாம் ஏப்ரல் 20 ஏப்ரல் 27 வரைக்கும் அப்படின்னு சொல்லி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்பெஷலி நீங்கள் ஸ்லாட் புக்கிங் எந்தெந்த டேயில் பண்ணீங்களோ அந்த டேக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு வரணும். அந்த அட்மிட் கார்டை நீங்கள் வெப்சைட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டும் உங்களோட ஃபோனில் இருக்கட்டும். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன ட்ரெஸ் கோட் இருக்குது, எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பர்டிகுலராக எந்த டேயில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ, மேபி நீங்கள் ஸ்லாட் புக்கிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்லாட் புக்கிங்கில் எந்த டேயில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ அந்த டேயில் நீங்கள் பர்டிகுலராக எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. ஹரிபரி இல்லாமல் போனீங்கன்னா கொஞ்சமாக நீங்களுமே ஃப்ரீ ஆகிடுவீங்க. அதனால் 1 ஹவருக்கு முன்னாடி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் அட்மிட் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி வேலிட் ஐடி ப்ரூஃப், அதாவது நீங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி, உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்னலாம் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன வாட்டி அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கவுண்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கவுண்டரில் நீங்கள் உங்களோட நேமை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அட்மிட் கார்டு உங்களது தானா, ஐடி ப்ரூஃப் உங்களது தானான்னு வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ அது ரெண்டும் முடிஞ்ச வாட்டி நீங்கள் எக்ஸாம்ஸ் ஹால்குள்ளே போகலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போன வாட்டி உங்களோட அட்மிட் கார்டு இருக்குல்ல, அந்த அட்மிட் கார்டில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அட்டண்டன்ஸ் ஷீட் வச்சுருப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன வாட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. அதுக்கு அடுத்து கால்குலேட்டர்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கேல்ஸு இல்லைன்னா பேப்பர்ஸு இல்லை ஃபோன்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கே அலௌடு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பயோமெட்ரிக் ஃபிங்கர் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் உங்களை கேப்சர் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஹால்குள்ளே வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஹால்குள்ளே போய் நீங்கள் உக்காந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாம் ஹால்குள்ளே போன வாட்டி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட சிஸ்டம் முன்னாடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், இது எல்லாருக்குமே தெரியும். இதையும் தாண்டி ஏதாவது சிஸ்டமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கரெக்ட் ஆச்சு இல்லை ஏதாவது வரல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் காமிக்கலாம். ஸோ அவங்க அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு விஐடி ட்ரிபிள்இக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்ததோ அந்த எக்ஸாம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வரும் அப்படிங்கிறதே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்மிட் கார்டு, அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ இருக்கிற வேலிட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மப்ளர் போடுறது, ஒரு கேப் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கூடாது. ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெவியாக இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் போடாதீங்க. ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதுக்கடுத்து ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸு, பெல்ட்ஸு இந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த வெயிலுக்கு லைட் வெயிட்டாக நீங்கள் எந்த ட்ரெஸ் போடணுமோ அந்த மாதிரி நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு அட்மிட் கார்டும் உங்களோட ஐடி ப்ரூஃபும் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகலாம். எழுதுறதுக்கு ஒரு பென் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதெல்லாம் எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஈஸியாக வந்துடலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.